வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த கிரகங்களால் நற்பயன்களே உண்டாகுது. ஈவன் அந்த கிரகம் அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற நன்மைகளை அந்த கிரகங்கள் செயல்படுத்திட்டு வரும். அந்த வகையில் இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாத காலகட்டங்களுக்கு சனியானவர் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது சனி மீன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த 3 மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்யும். எந்த ஒரு கிரகமே தன்னுடைய சொந்த வீட்டிலேயோ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களும் அந்த கிரகத்தினுடைய நிலைகளும் வலிமை பெறும். அதனால் பொதுவாகவே நற்பலன்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படும். அதுலேயும் இங்கே சனி என்பவர் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். மேலே ஒரு ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி தான். மற்ற கிரகங்கள்லாம் பாரபட்சம் பார்க்கும். பட் சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன் என்னவோ அதை மட்டும்தான் கொடுத்துட்டு வரும். அதனால் எப்போதுமே ஒரு ஜாதகர் எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்த சனி தான் நிர்ணயம் செஞ்சுட்டு வரும். அதனால தான் அவருக்கு பேர் கர்மாக்காரகன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட சனி அடுத்த 3 மாத காலகட்டங்களுக்கு தன்னுடைய சுய சஞ்சாரம் பெறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக சனியினுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே கிடைக்கும். இது ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ராசிகளுக்குமே உண்டு. பட் ராசிகளின் நிலைகளுக்கேற்ப அந்த விஷயங்களை அது பிரித்து கொடுக்கும். ஸோ அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்களில் உண்டாகுது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். கடகம், விருச்சிகம் மற்றும் மீன ராசி. பொதுவாக இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா முழுமையாக நல்லதுன்னு சொல்கிறதுக்குள்ள அதே நேரம் முழுமையாக கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஒன்று போனால் இன்னொன்று, அது போனால் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறாங்க, அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதையும் எப்படியே சரி பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியே பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சவாலாக போய்கிட்டு இருக்குது. பட் அந்த சவால்களை அவங்க எதிர்கொண்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி சரி செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதனால் இந்த கடகம், விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கு பெருமளவில் மனச்சோர்வுகள் அப்படிங்கிறது அதிகமாகிடும். ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கே, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடிக்கடி அவங்களே நொந்து கொள்ளவும் சலித்து கொள்ளவும் ஆரம்பிச்சுப்பாங்க. அதுலேயும் மீன ராசிக்காரங்களுக்குள்ள இப்போ ஜென்மச்சனி நடக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் கூடுதலாகவே இருக்கும். கடகராசியும் விருச்சிக ராசியும் இது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான காலகட்டம் தான். பொதுவாகவே இந்த 3 ராசிகளுடைய நிலையும் சலிப்பு தட்டக்கூடிய நிலைகள் தான். ஒரு பக்கம் நல்ல விஷயங்களை பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் விட்டகுற தொட்டகுறங்கிற மாதிரியே வாழ்க்கையானது போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் அடுத்து வரக்கூடிய அந்த 3 மாத காலகட்டம் இந்த சனியினுடைய பலத்தால் யோக நிலைகளை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதாவது கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஒரு 3 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கான யோக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிங்கிறது பழமொழி. அப்படி இந்த ஒரு 3 மாத காலகட்டங்களுக்கு சனி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. உண்மையிலே உங்களுடைய கர்ம வினையின்படி உங்களுடைய ஜாதக நிலைகளுக்கு ஏற்ப சனி என்ன கொடுக்கணுமோ அது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதிலும் 90% அது உங்களுக்கான நன்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா யோக பாக்கியங்கள் அப்படிங்கும்போது அதில் கெடுதல் இருக்காது, நன்மைகள் தான் இருக்கும். பட் பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே பண விஷயங்களுக்கு போக ஆரம்பிச்சு. கோடிக்கணக்கில் காசு கிடைக்குமா, கார் வாங்குவோனா, பங்களா வாங்குவோனா, இப்படி தான் யோசிக்க ஆரம்பிக்கணும். யோக பாக்கியங்கள் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நமக்கான ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, சிம்பிளாக கேட்டால் உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜீவன் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை யாரும் நம்ம கவனிக்கவே மாட்டோம். யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். முழுமையான ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு அது புரியும்.
இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த யோக பாக்கியங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. புரியாதவங்களுக்கும் காலம் வரும்போது அது கண்டிப்பாக கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதாவது நல்லவங்களோ கெட்டவங்களோ உயிர் ஒன்று தான், ஆத்மாங்கிறது ஒன்று தான், அது எல்லாத்துக்குமே சமமாக தான் இருக்கும். இந்த யோக பாக்கியங்கள் நிர்ணயிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கும். ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச ரகசியங்கள்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இந்த யோக பாக்கியங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஜோதிட ரீதியாக அந்த யோக பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இந்த கடகம், விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 3 மாத காலகட்டங்களில் உண்டாகுது. நல்ல சிந்தனை ஆற்றல்கள் இந்த காலகட்டங்கள் உண்டு, புத்தி கூர்மை உண்டாகும், உடல் வலிமை பெறும், மனசு நிம்மதி பெறும். உங்களை சுற்றி எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆனால் இந்த 3 மாத காலகட்டங்களில் நீங்கள் மனசுக்குள்ள அமைதியாகவும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையே சுமூகமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். எதை பற்றியுமே நீங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அதனுடைய போக்கில் வாழ்வீங்க. வாழ்க்கையை முழுவதுமே ஆனந்தமயமாக உங்களுக்கு மாறும். ரொம்பவுமே சிறப்பான ஒரு காலகட்டம், ரொம்பவுமே சிறப்பான ஒரு கிரக அமைப்புகள். எவ்வளவோ ஞானிகளும் யோகிகளும் இப்பேற்பட்ட நிலையை காத்த இயங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இந்த ஒரு 3 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகுது. இந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கோங்க. வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். நல்லது நடக்கும்போது அதை அனுபவிச்சுக்கணும். ஸோ உண்மையிலேயே இந்த கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் நிறைய புண்ணிய காரியங்களை செய்து வருவாங்க, தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க, ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வாங்க, தெய்வீக பயணங்களை மேற்கொள்வாங்க. எல்லார் மேலேயுமே ஒரு அன்பும் கருணையும் அவங்களுக்கு ஏற்படும். ரொம்பவுமே விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்துட்டு வருவாங்க. எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்டையும் ஒரு நட்பை பாராட்டக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. பெற்றோர்கள் குழந்தைகள் மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லா உறவுகள் மேலேயுமே ஒரு அன்பை காட்டக்கூடியவங்களாக இந்த 3 ராசிக்காரங்களும் இருந்து வருவாங்க. மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனம் எவ்வளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் உங்களுக்கு தூய்மையாகிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த காலகட்டங்களில் நார்மலாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த யோக பாக்கியங்கள், அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்களில் பொருளாதார வலிமையும் பெறக்கூடிய நிலைகள் உண்டு. எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் கூட, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல அது மறையவே ஆரம்பிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கடகம், விருச்சிகம், மீனம் 3 ராசிக்காரங்களுக்கும் முழுமையான யோக காலமாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.